ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப பேசிக்கான ஒன்று இமெயில் ஐடி எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல்ல இருக்க செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ள போய்க்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அண்ட் சிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆட் அக்கௌண்ட்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஜில் நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். எக்ஸ்சேஞ்ச், கூகுள் மீட்னு. அதில் கூகுளை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போய்க்கோங்க. கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு அது ஒரு பேஜுக்குள்ளே போகும். இப்போ இங்கே இமெயில் ஆர் ஃபோன் அண்ட் கிரியேட் அக்கௌண்ட்னு 2 ஆப்ஷன் காட்டும். அதில் கிரியேட் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே ஃபார் மை பர்சனல் யூஸ் அண்ட் ஃபார் ஒர்க் ஆர் மை பிஸ்னஸ்னு காட்டும். அதில் ஃபார் மை பர்சனல் யூஸை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் சர் நேம்னு காட்டும். அதில் நீங்கள் என்ன நேமில் இமெயில் ஐடி கிரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த நேமை கொடுத்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் கொடுங்க. இங்கே உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஜெண்டர் கேட்கும். அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ இதுல நீங்க கொடுத்த நேமை வச்சே அவங்க 2 ஜிமெயில் அட்ரஸ் ஆல்டர்னேட்டிவா கொடுத்துருப்பாங்க. இல்ல அது எனக்கு பிடிக்கல, நானே கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இங்க கிரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் அட்ரஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு எந்த நேம்ல ஜிமெயில் வேணுமோ அந்த நேமை கொடுங்க. நேம் கொடுக்கும்போது எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ்ல இருக்க மாதிரி பாருங்க. கண்டிப்பா இந்த மாதிரி நம்பர்ஸும் ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் ஆட் பண்ணுங்க. அதாவது ஒரு ஜிமெயில் இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் கொடுங்க. அந்த ஐடிக்கு ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்கணும். உங்களுக்கு என்ன பாஸ்வேர்ட் கொடுக்கணும்னு தோணுதோ அதை இதில் கொடுங்க. அண்ட் இதுலேயும் கண்டிப்பாக ஒரு நம்பரும் ஸ்பெஷல் கேரக்டரும் இருக்க மாதிரி பாருங்க. தென் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. இதில் உங்கள் பாஸ்வேர்டை சேவ் பண்ணலாமா வேணாமான்னு 2 ஆப்ஷன் கேட்கும். அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதை ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா கீழே எஸ் ஐ மீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க கிரியேட் பண்ண ஐடி காட்டும். அதை ஒன்ஸ் கரெக்டான செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஐ அக்ரின்னு காட்டும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபியூ செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு பேக் வந்துடும். அவ்வளோதான், உங்க ஐடி கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிரியேட் பண்ண இமெயில் ஐடியை செக் பண்ணணும்ல. ஸோ நான் பேக் வந்துட்டு குரோம்குள்ள போய் செக் பண்ண போறேன். இப்போ இந்த பேஜ்ல டாப்ல பாத்தீங்கன்னா ஐடியோட ப்ரொஃபைல் காட்டும். அதை கிளிக் பண்ணி உள்ள போய்க்கோங்க. இந்த இடத்துல தான் நீங்க கிரியேட் பண்ண ஐடி காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு மொபைல் ரிலேட்டடா என்ன டவுட் இருக்கோ அதை கமெண்ட் பண்ணுங்க. அதை ஒரு வீடியோவா மேக் பண்ணி அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.